கைலாய மலையில் ஞானத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தார் சிவன். அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் கடந்தவன். ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு எழுத்து ஓம் அவரை சிந்திக்க வைத்தது. ஓம் என்றால் என்ன என்று சிவன் கேட்டார். அந்த கேள்வி தேவர்களை மௌனமாக்கியது. பிரம்மாவும் பதில் சொல்ல முடியவில்லை. விஷ்ணுவும் அமைதியாக நின்றார். அந்த நேரத்தில் புன்னகையுடன் முன்னே வந்தான் சிறுவன் முருகன். அப்பா, ஓம் என்பது வெறும் மந்திரம் அல்ல என்று தொடங்கினான். அது பிறப்பின் முதல் ஓசை, உயிரின் நடுவன் பயணம், இறப்பின் அமைதி. அதுதான் ஆதி, அந்தம், ஆனந்தம். அந்த வார்த்தைகள் கைலாயமே அதிரச் செய்தது. ஞானத்தின் உருவமே தன் மகனின் முன் தலை வணங்கினார். அந்த தருணம்தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்று உலகம் சொன்னது. அதனால்தான் ஞானப்பழம் முருகனுக்கே கிடைத்தது. அதனால்தான் அவன் ஞானத்தின் கடவுளானான். வேல் அவன் கையில் இருப்பது போர் செய்ய அல்ல, அது அஞ்ஞானத்தை கிழிக்க, அறியாமையை அழிக்க, உள்ளத்தில் ஒளி ஏற்ற. சிவனுக்கு பாடம் சொன்ன முருகன் மனிதனுக்கும் ஒரு பாடம் சொன்னான். ஞானம் வயதில் இல்லை, அனுபவத்திலும் இல்லை, அது உணர்வில் இருக்கிறது. வேலன் வாழ்க, கந்தன் போற்றி, முருகன் போற்றி.